ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர், அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டாக்ஸாலஜி ரிசர்ச்சிலேருந்து இந்திய நச்சுவியல் ஆய்வு நிறுவனம் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. பல்வேறு வகையான பதவியின் கீழே தற்போது வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி 17, 2025 அன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சு. அப்ளை லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் 19, 2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரிஸ் அசிஸ்டன்ட் ஜென்ரலில் வந்து நமக்கு 6 வேக்கன்சி இருக்குது. ஜென்ரலுக்கு 2, ஓபிசி 2, எஸ்சி 1, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 1ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அதிலே பார்த்திங்கன்னா 2வது வேக்கன்சி ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. ஜென்ரலுக்கு 1, ஓபிசிக்கு 1. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டோர் அண்ட் பர்ச்சேஸில் 2 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஜென்ரலுக்கு இந்த 2 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு அப்படி இல்லைன்னா அதுக்கு நீங்கள் கல்வி தகுதியோடு இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டைப்பிங் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷாக இருந்தால் ஒரு நிமிஷத்தில் நீங்கள் 35 வேர்டும், ஹிந்தியாக இருந்தால் 30 வேர்டும் ஒரு நிமிஷத்தில் நீங்கள் டைப் பண்ணுற ஸ்கில் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து உண்டு. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓபிசி இருந்தால் 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் வந்து மாறுபடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 வந்து இருக்க போது அதில் வந்து உங்களுக்கு டாபிக்ஸும் வந்து மென்ஷன் வந்து தெளிவாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 2.5 மணி நேரம் வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவுட் டு அப்ளையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டான www.iitrres.in வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 500 வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், ஆல்ரெடி நீங்கள் எம்ப்ளாயாக இருக்கீங்க சிஎஸ்ஐஆரில் அப்படின்னா அவங்க வந்து பே பண்ண தேவையில்லை. இவங்களை தவிர்த்து ஜென்ரல், ஓபிசி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இவங்க எல்லாருமே வந்து 500 பே பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.